வெற்றி வெற்றி எடப்பாடி வெற்றி நீதிமன்றம் வெளியிட்ட அதிரடி தீர்ப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வழக்குகளை பார்த்துட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எப்போ இடைக்கால பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்போலிருந்து ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்படுகிறது. அதில் அதிகமாக ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவின் மூலமாகத்தான் வழக்குகள் தொடுக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வழக்குகளை பூராமே எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவும் வெற்றியிலாகவும் அமைந்து விட்டன. அதே போல திமுக தொடுத்த வழக்குகளும் இன்றாலும் நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகளையுமே எடப்பாடி பழனிசாமி சமாளித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் நேரடியாக நீதிமன்றங்களிலே ஆஜராகி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்தது. அது என்னடா பிரச்சனை, அப்ப நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை திமுக எம்பியான தயாநிதி மாறன் அவருடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் 75% செலவு செய்யவில்லை என கூறியிருந்தார். இந்த பேச்சு தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமியின் மீது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கையும் தொடுத்திருந்தார். இந்த வழக்கு சென்னை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் எம்பி எம்எல்ஏக்கள் மீது குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையின் போது எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே ஆஜராகி இருக்கிறார் அப்படின்னு கூட. இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி ஜெயவேல் முன்பு ஆஜரான எடப்பாடி பழனிசாமி தன் மீது குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக பதிலளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி தயாநிதி மாறன் அவர்கள் நிதியை 75% செலவு செஞ்சு விட்டார், மக்களுக்காண்டி எதுவுமே செய்யல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையைத்தான் அவதூறு வழக்காக தயாநிதி மாறன் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களே வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு தான் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் நேரடியாகவே ஆஜராயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னே கூட. இந்த வழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெறப் போகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி வழக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதாரண விஷயம் அப்படிதான் நம்ம சொல்லி. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.